ஜனத்தொகை எவ்வளோ இன்றைக்கி? இந்தியாவுடைய ஜனத்தொகை 140 கோடி வந்துருச்சு. 100 கோடி அதிகம். நான் படிக்கும்போது 40 கோடி தான், 100 கோடி. இதை ஒரு அன்பர் கேள்வி கேட்டார், பகுத்தறிவாளர். மனித பிறப்புன்னா ஏன் ஜன நெருக்கம் அதிகமாகிட்டு இருக்குது? முன்பிறப்பு இருக்குதுன்னா, முன்பிறப்புனாக்கா மறுபடியும் வந்து வேறு பிறப்பு வரலாம். ஏன் மனித தேகம் வந்து அதிகமாகிட்டே இருக்குதுன்னு கேள்வி கேட்குறான். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? முன்பிறப்பு அவங்க அதாவது முன் ஜென்மத்தை நம்பாதவங்க, அதாவது பாவம் புண்ணியத்தை நம்பாதவங்க, நல்லதை கெட்டதை நம்பாதவங்க, எல்லாம் இயற்கைன்னு வாங்க, ஒன்றுமே தெரியாது இல்லைங்களா? அதனால தான் எங்கள் கடையில் நான் என்ன எழுதி போட்டேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய போர்டு. என் ஊர் ஈரோடு, தெரியுமில்ல? அது எல்லாருக்கும் பெரியார் பிறந்த ஊர் தானே, அதாவது தெரியுமா? அப்போ சன்மார்க்கத்தை நான் வந்த டைம் என் கடையில் ஒரு பெரிய போர்டு, கடையில் எல்லாருக்கும் தெரியுமா, தொங்க போட்டேன். கடவுள் இல்லை என்பது ஏமாற்று வேலை, கடவுள் பல உண்டு என்பதோ பைத்தியக்காரத்தனம், கடவுள் ஒருவர் என்பதே உண்மை அறிவு. இது அப்படியே தொங்கும். எல்லோரும் வந்து கேள்வி கேட்பாங்க, என்ன யோ என்ன சார் நீங்கள் கடவுள் இல்லை என்பது ஏமாற்று வேலைன்னு போட்டிருக்காங்க, பெரியார் அப்படி சொல்லியிருக்காரு இப்படி சொல்லியிருக்காரு, அப்போல்லாம் வந்து நீங்கள் கடவுள் இல்லைன்னாக்கா அது ஏமாத்துறதா அப்படின்னு கேட்பார். அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? வச்சுக்கிட்டு இல்லைன்றவன் ஏமாத்துறவனா உண்மை சொல்கிறவனா? அவனுடைய உயிர் ஆன்மா அவனை இயக்கிட்டு இருக்குது இல்லை, அது தெரியாதனால அவன் இல்லைன்னு சொல்கிறான். அது ஏமாத்துறதா இல்லையா சார்? அவன் உயிர் இயற்கையில் வந்துச்சு. இயற்கையில் எப்படி வரும் உனக்கு உயிர் தெரியுமா? தெரியாது. ஆனால் நீ இயற்கைன்னு சொல்ல, இயற்கை எதுன்னே அவனுக்கு தெரியாது. செயற்கை இயற்கைன்னுவான். இயற்கை அவன் செயற்கை இயற்கைன்னு சொல்கிறான் சார். ஆனால் வள்ளலார் தான் சொல்ல, இந்த பிரபஞ்சம் செயற்கை இயற்கைன்னு கேட்டால் இந்த பிரபஞ்சமே செயற்கை, இயற்கை கிடையாது. அது தெரியுமா? அவன் இதை இயற்கைன்னுவான். ஆமாம், இது கடவுளால் படைக்கப்பட்டது, எல்லாமே செயற்கை. கடவுள் தான் இயற்கை உண்மை. அதனால தான் கடவுளுக்கு பேர் வச்சார், இயற்கை உண்மை கடவுளே, இயற்கை விளக்க கடவுளே, இயற்கை இன்பக் கடவுளே பேர் வச்சார். இறைவனால் படைக்கப்பட்டது செயற்கை, படைக்கப்படாதது எதுவோ அதுதான் இயற்கை. அதனால தான் சொன்னார் வள்ளலார், இயற்கையிலே பாசங்கள் ஒன்றுமில்லார், குணங்கள் ஏதுமில்லார், தத்துவங்கள் ஏதுமில்லார், மற்றோர் பிறப்பில்லார், இறப்பில்லார், யாதும் திரிபில்லார், கலங்கமில்லார், வேண்டுதல் இல்லார், வேண்டாமை இல்லார், மெய்யே மெய்யாகி எங்கும் விளங்கி ஓங்குகின்ற திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். அதுதான் இயற்கை. அந்த இறைவனால் படைக்கப்பட்டதான் எல்லா அண்டங்கள், எல்லா உயிர்கள், எல்லா இயக்கங்களும். இயக்கங்களை போய் நீங்கள் எப்படி நீங்கள் இயற்கைன்னு சொல்ல முடியும்? இயற்கை என்பது என்றும் நிரந்தரமானது, என்றும் அழியாதது, யாரும் அழிக்க முடியாதது பேர் தான் இயற்கை. எல்லாமே இது அப்போ புயல் வந்துச்சுன்னா மாறுது இல்லை, இது இயற்கையா? பூகம்பம் வருது இயற்கையா? இயற்கைக்கு அழிவு வரக்கூடாது, அதுதான் என்றும் உள்ளதுவா அப்படின்னு போடுவார். அதுதான் சொல்லுவார் வள்ளலார். இன்னொரு பாடல் சொல்லுவார், ஒன்று மலார் இரண்டு மலார் ஒன்று இரண்டு மானார், இன்று முலார் அன்று முலார் இன்று முலார் என்று முலார், தமக்கோர் ஆதியிலார் அந்தமெல்லார் அருட்பெரும் ஜோதியினார் என்று கனல் மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் உலார் யாவுமிலார் யாவும் ஒன்றொரு தாமாகி நின்றார், திருச்சிற்றம்பலந்தனிலே தெய்வம் ஒன்றே கண்டீர். எந்த ஞானி சொல்ல முடியாது. அதனால் அவன் வைத்துக்கிட்டு இல்லை என்பவன் ஏமாற்றுக்காரனா இல்லையா சார்? அப்புறம் இன்னொருத்தர் பக்தி மார்க்கத்துலேருந்து வருவானுங்க. ஆமாம், அங்கே வந்து ஈஸ்வரன் கோயிலேருந்து வருவானுங்க, பெருமாள் கோயிலேருந்து வருவானுங்க. என்ன சார் பல கடவுளோட பைத்தியக்காரன் எழுதி வச்சிருக்கேன் சொல்கிற கேட்குறாங்க, அவனுக்கு பதில் சொல்லணும்ல. ஏயா நான் கேட்பேன், சரி உங்கள் உடம்புல எத்தனை உயிர் இருக்குது? எத்தனை இருக்குது? ஒரு உயிர் இருக்கா? அப்போ 4 உயிர்னு சொன்னால் உனக்கு பைத்தியக்காரனா நல்லவனா? அப்போ கடவுள் ஒருவரே என்பது உண்மையா, பல உண்டு என்பது உண்மையா? அதை வள்ளலார் சொல்கிறா இல்லையா, ஒருவராகியும் அருவராகியும் கடவுள் ஒருவரே உலார் கண்டறிமினோ, இருவராம் என்றும் மூவராம் என்றும் ஐவராம் என்றும் உரைத்து உணர்வதெல்லாம் மடமையோர் செய்கின்ற முட்டாள்கள் வார்த்தைன்றார்.
உயிர்க்கு 2 3 எனலாமோ? உடம்பிற்கு உயிர் 2 3 எனலாமோ? உடம்புல 2 உயிருக்கு 2 3 இருக்குன்னு நம்புவீங்களா? அது மாதிரி கடவுள் பல உண்டுன்னு சொன்ன பைத்தியக்காரன் தானே இல்லையா? நான் சொல்லலை, வள்ளலார் சொல்கிறாரு. அதனால தான் வள்ளலார் சொன்னார், தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேர்கதி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த கலை பல புகன்றிடுவாரும், பொய் சமயாதியை மெச்சுகின்றாரும், மெய் வந்த திருவருள் விளக்கம் ஒன்றில்லார் வீண்கழிக்கின்றார். அப்பொழுது என்ன? எய் வந்த துன்பொழித்து அவர்க்கு அருள்வீர் எனைப்பள்ளி எழுப்பிமை இன்பம் தந்தீரே. சார், நான் முதல்ல சொல்லிட்டு கோச்சுடாது. நம்மளாம் பல கடவுள்களை நம்மளாம் வழிபடுறோம். நமக்கு வழிகாட்டும் காலத்தான் வழிபடுறோம். நமக்கெல்லாம் நம்ம அப்பாவிங்க சார். நான் தான் சொன்னேன் முதல்ல, குழந்தை பிறந்தோடனே நம்ம சாமி கும்பிட போனோம். எல்லாம் அப்பா அம்மா காமிச்சாங்க, அவங்களுக்கு காமிச்சு ஒரு 5000 ஆண்டுகளாக வழி வழியாக வந்தது. அதனால் நம்ம எல்லோரும் நல்லவர்கள் தான் சார். ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? முட்டாள்கள் ஆகிட்டாங்க. நம்மளாம் முட்டாள்களை ஆக்க வச்சுட்டாங்க. நம்மெல்லாம் அறிவாளிகள் தான். அறிவை மழுங்க வைத்து, அதெல்லாம் வள்ளலார் சொன்னார், ஆன்மாவை மறைத்து கொண்டு இருப்பது எது? திரைகள்னாரு. இப்போ நீங்கள் இப்போ 7 திரையை நீக்கி ஜோதிடர்சன் காட்டுவாங்கல்ல, ஏன் திரையை நினைக்கிறாங்க? உன் ஆன்மா பற்று, அதாவது பாசம் உள்ள ஆன்மா தானே, உங்களை உடம்பை இயக்கக்கூடிய ஆன்மா தானே. அப்போ உங்கள் ஆன்மாவை மறைத்து கொண்டு இருப்பது திரைகள்னு சொல்கிறார் இல்லையா? ஏன் திரைகள் மறைக்கப்பட்டு இருக்கிறது? அப்போ அப்படிப்பட்ட மாயா திரைகள் உங்கள் ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கிறது. இந்த மறைப்புக்கு காரணமானவர்கள் தான் ஆன்மீகவாதிகள், அருளாளர்கள். அதை தான் வள்ளலார் சொல்லுவார், எய்வகை சார் மதங்களிலே பொய்வகை சாத்திரங்கள் எடுத்துரைத்து எமது தெய்வம் என்று கைவகையே கதறுகின்றீர், தெய்வம் ஒன்றென்றறியீர், கரிபிடித்த கலகமிட்ட பெரியரினும் பெரியீர், ஐவகைய பூத உடம்பு அழிந்திடில் என் புரிவீர், அழி உடம்பை அழியாமையாக்கும் வகையறியீர், உய்வகையின் தனித்தந்தை வருகின்ற தருணம் இது, உற்றதிவின் உற்றிடுவீர் உண்மை உரைத்தேன்னு சொன்னார். இதெல்லாம் நம்ம படிக்கிறோமா படிக்கலையா? இருப்போல படிக்கணும். படிக்காத படிக்கணும், படிச்சுட்டா தெரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்போ நம்ம பல கடவுள்னு சொல்கிறவன் எப்படி என்னக்காரன்? பைத்தியக்காரன். அப்போ நம்மளாம் பல கடவுள் நீங்கள் வழிபாட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பேர்? அதே பேச்சு தானே. அப்போ நான் வந்து பொய்யா எழுதி வச்சேன். அதே மாதிரி கடவுள் ஒருவர் என்பதே உண்மை அறிவு. உடம்புக்குள்ளே ஒரு உயிர் தான் சொன்னால் நம்பலாம், ஒரு ஆன்மான்னு சொன்னால் நம்பலாம், கடவுள் ஒரு வீரன்னு சொல்லலாம். அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணார்? அங்கே ஸ்ட்ராங் பண்ணார், கடவுள் ஒருவரே. அவர் வார்த்தை நீங்கள் பார்க்கணும், கடவுள் ஒருவர்னு சொல்லலை. நீங்கள் அவருடைய டயலாக் படித்தா தான் சார் புரியும். கடவுள் ஒருவரேன்னு சொல்கிறது கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிருக்கோம். கடவுள் ஒருவரே, ஸ்ட்ராங்காக அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், அவர் தான் ஆண்டவர். மற்றதெல்லாம் ஆண்டவர் அல்ல, உங்களை குழி நோண்டி புதைக்க வந்த தோண்டவன். அதனால் சன்மார்க்கத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார் வாப்பனா, இன்னொரு கடவுள் இருக்கிறார் நீங்கள் நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சன்மார்க்கத்தில் இன்னும் அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தப்பாக நான் சொன்னால் கோச்சிக்காது. நீங்கள் இன்னொரு கடவுள்கிட்ட போய் வழிபாடு பண்ணுற உணர்வு உங்களுக்கு வந்துருச்சுனாவே உங்களுக்கு சன்மார்க்கத்தில் அனுபவம் இல்லை. அப்போ நிறைய சன்மார்க்கத்தில் அனுபவம் உள்ள மாதிரி நிறைய பேசுவான். நிறைய பேர் சன்மார்க்கிகள் இருக்காங்க. அவனுங்க எல்லா கடவுளையும் கும்பிட்டு உங்களையும் கும்பிட வைப்பான். அதுக்கப்புறம் அதை வள்ளலார் வச்சு அவருக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுவான். நிறைய பேர் இருக்காங்க சார் நாட்டில். கோயிலில் போய் என்ன லிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுற மாதிரி வள்ளலார் சிலையை வச்சு அதுக்கு பால் அபிஷேகம் தேன் அபிஷேகம் பண்ணிட்டு சன்மார்க்கத்தில் இருக்கான். நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்கள் புத்தி என்ன ஆகும்? அவனும் வளர மாட்டான், உங்களையும் வளர விட மாட்டான். ஒரு மனுஷனுக்கு கொடுத்தாங்க, அது வந்து பசியார சாப்பிட்றான்.
இன்னும் நம்ம பேச்சு கேட்கவே இல்லை போல இப்போதான் அதை தான் சொன்னேன் நான் பல மீட்டில் அதை தான் ஆயிரக்கணக்கான இடத்துல சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் குடியிருக்கிறீங்க, உங்கள் பக்கத்து வீடு, இந்த பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைக்கு அந்த அம்மா கிட்ட பால் கிடையாது, வறுமை, உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, படுக்க பாயில்லை, ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை. அந்த குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கு உடலில் தெம்பில்லை, சாப்பிட்டா தானே பால் சுரக்கும். அந்த அளவிற்கு கொடுமையான வறுமையில் வாழ்கிறாங்க. அந்த பக்கத்துலேயே பக்கத்து வீட்டுக்காரன் ஒருத்தன், அவன் நல்லா வசதி படித்தவன், கொளுத்த பணக்காரன். அவனுக்கு வந்து ஒரு குருமாருக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க, ஐயா நீ ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு சிவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 குடம் பால், 5 குடம் தேன், 5 குடம் பால் அபிஷேகம், 5 குடம் பஞ்சாமிர்த அபிஷேகம் இப்படிலாம் போய் கொடுங்கன்னா இவன் ஆயிரக்கணக்கான படத்தை கொண்டு போய் அந்த குருக்கிட்ட கொள்ளி அவங்க அந்த ஐயர்கிட்ட கொடுத்து அவனுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லி சாமி கும்பிட்டு வருவான் இல்லைங்களா? அதனால் அவனுக்கு லாபம் கிடைக்குமான்னா ஒரு பைசா லாபம் கிடைக்காது. ஆனால் அதே நல்லவன் பக்கத்து வீட்டில் இருந்தப்பா பால் இல்லாமல் இருக்குல்ல, ஒரு 100 ரூபா கொடுத்து உன் உடம்ப பார்த்துக்கம்மா, உனக்கு உடம்புக்கு நல்லா காய்கறி வாங்கி சாப்பிடும், வேற எல்லாம் சாப்பிடுன்னு கொடுத்தா அந்த பொண்ணு எவ்வளோ மகிழ்ச்சி அடைவான். அப்போது நீ அபிஷேகம் பண்ணி அந்த சிலை மகிழ்ச்சி அடையுதா? அது என்ன பேர்? அது பேர் என்ன? சிலைன்னு பேர். சிலை சிலைன்னா என்ன? ஜடப்பொருள்னு பேர். அதுக்கு பேர் என்ன? ஜடப்பொருள், உணர்வு இல்லாதது. உணர்வு இல்லைன்னா அப்புறம் உயிர் எங்கே? உயிர் இருந்தால் தானே உணர்வு வரும். அப்போ உணர்வு கிடையாது, உயிர் கிடையாது, பேச தெரியாது. அது நீங்களாக தோற்றி வச்ச ஒரு கல், இல்லை செம்பு, இல்லை ஒரு மரம், இல்லாட்டி ஒரு மண், இல்லாட்டி ஒரு தங்க, ஏதோ ஒன்று வச்சுங்க உலோகங்கள். அதை கொண்டு போய் நீ அபிஷேக ஆராதனை பண்ணீங்கன்னா என்னைக்காவது அது சாப்பிட்ருக்கா? சரி, அதுங்கிட்ட கொண்டு போய் நீங்கள் ஆயிரக்கணக்கான படையல் வச்சு நிறைய படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு சாமியாவது எனக்கு திருப்தி நான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்கா? எதுவுமே சொல்லலை. சாப்பிடாத சாமிக்கு, சொல்லாத சாமிக்கு, உணவில்லாத சாமிக்கு இவ்வளவு கொண்டு போய் படைக்கிற. இங்கே உயிருள்ள ஜீவன் துடி துடிக்குது. இங்கே உயிருள்ள ஜீவன், இது உயிர் இருக்குது, உணர்வு இருக்குது. இந்த உணர்வு இருக்கக்கூடிய உயிர் இருக்கக்கூடிய ஜீவர்களுக்கு போட்டினா அங்கே என்ன வருமா? அந்த சாப்பிடக்கூடிய அந்த பெண் ஆன்ம சக்தி கலைகள் மலர்ச்சி அடைகின்றார். அங்கே என்ன ஆகுது? ஆன்ம சக்தி கலைகள் அந்த அகத்திலும் புறத்திலும் தோன்றி மகிழ்ச்சி அடைகிறது. ஆனால் அங்கே என்ன நடக்குது? காவா வெட்டி வச்சிருப்பான், இதெல்லாம் வெளியே அந்த தண்ணி வரும், அங்கே போய் மூத்திரம் குடிக்கிற மாதிரி அதை வாரி வாரி குடிச்சிட்டு வருவீங்க ஆச்சுங்களா? அப்போது இது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியும். அதனால தான் வள்ளலார் சொல்வார், பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அது பேர் என்ன? பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, மன உருக்கம். மன உருக்கம், மன நெகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி, இது 3 எங்கே கிடைக்குது? பக்தியில் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கொடுத்துட்டு தூரத்துலேருந்து பார்ப்பீங்க, அவன் எல்லாம் பண்ணுவான், திரையை போட்டுருவான், திரையை திறந்த உடனே என்ன பண்ணுவீங்க? கும்பிடுவீங்க. கும்பிட்டு உடனே இங்கே உடம்புல என்ன வேலை செய்யுமா? இந்த மனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மன மகிழ்ச்சி அடை. என்ன நம்ம கொடுத்த பொருளெல்லாம் அவன் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அந்த சாமியை நம்ம காட்டலானே நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. இப்போ நம்ம நேற்று ஒருத்தர் வந்தார், சிதம்பரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாரான். சார் சூப்பராக தெய்வ தரிசனம் கிடைச்சது. எப்படியே சூப்பராக கிடைச்சி மகிழ்ச்சியாக சாமி கும்பிட்டு வந்தோம். இப்போ உங்களுக்கு போய் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ அது இல்லை, அவங்க மேலே குற்றம். நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், அவங்க மேலே குற்றம் இல்லை, நமக்கு மடைமாற்றம் செய்தவர்கள் தான் குற்றவாளிகள். அதனால் இங்கே வள்ளலார் என்ன சொல்கிறாரு? பக்தி என்பது மன உருக்கம், மன மகிழ்ச்சி, மன நெகிழ்ச்சி. ஜீவகாருண்யம் என்பது ஆன்ம உருக்கம், ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம மகிழ்ச்சி. இங்கே ஆன்மா மகிழ்ச்சி அடைகிறது, அங்கு உன்னுடைய மனிதன் மகிழ்ச்சி அடைகிறது. இங்கே நீ கொடுக்கின்ற பொருள், அதை உண்ணுகின்ற பொழுது அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஜீவகலையும் ஆன்ம கலையும் தழைத்து பொங்கி அங்கே ஆன்மா மகிழ்ச்சி அடையுது. அந்த ஆன்மா மகிழ்ச்சி அடைவதனால் உங்கள் ஆன்மா மகிழ்ச்சி அடையுது. அப்படியே ரிட்டர்ன். ஆனால் அங்கே ரிட்டர்ன் ஆகாது.
உன்னுடைய மானம் மட்டும் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு நீ போயிடுவேன். வீட்டுக்கு போனாக்கா பாடைய குருடி கதவை தவிர மறுபடியும் அடுத்தது கோயிலுக்கு போவேன், இன்னொரு கோயிலுக்கு போவேன். ஏன்னா மறுபடியும் தெய்வத்தை மாற்றுவேன். மாறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஐயோ சரியாகலையா, அட போப்பா 2000 ரூபா செலவு பண்ணாங்க, ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரி சொல்லுவா, ஏங்க நான் போய் திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன், சூப்பருங்க. திருப்பதிக்கு போய் வந்தால் என்ன நினைக்கும், திருப்பம் கிடைக்கணும். ஆனால் அன்றைக்கி ஒரு வாரமாக என்ன நடந்துட்டு இருக்காங்க? ஒரு வாரமாக அதான சார் செய்தி. லட்டில் மாட்டு கொழுப்பு, பன்றி கொழுப்பு ஏதோ போட்டுட்டு எல்லாம் டிவி சேனல் அது இது எல்லாமே இன்னைக்கு அதுதான் செய்தியாக வருது. அப்போது வள்ளல் பெருமானிங்க என்ன வச்சாரு? உயிர்கொலையும் புலைப்புச்சிப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்லர், அவர் புறவினத்தார். பயிர்ப்புறுமோர் பசிதவித்தல் மாத்திரமே புரிய மற்றை பண்புடையேல் நன்முறையல்னாரு சொன்னாரா? அப்படின்னா என்ன அர்த்தம் அதுக்கு? என்னங்க? அதாவது உயிர்கொலை செய்பவர்களும் புலால் உண்பவர்களும் கடவுளை நினைக்க தகுதியற்றவர்கள் எழுதினார் வள்ளலார். மற்றவங்களாம் கொஞ்சம் யோசனை பண்ணாங்க, திருவள்ளுவர் கூட. சார் இன்னைக்கு ஏமாத்துற பணத்தை எங்கே கொண்டு கொட்டுவான்? நீ ஏமாத்துற பணத்தை எங்கே கொண்டு கொட்டுவான்? உங்கள்கிட்ட கொடுத்தாவது நீங்கள் பொழைச்சிருங்க. அவன் ஏமாத்துற பணத்தை விட்டியாதான் கொண்டு கொட்டுவான். அதனால தான் முதல் சொன்னேன், பாடுபட்டு பயனறியி பாழ்கரைத்து கழுத்தி, அப்படி தான் போவோம். அவன்லாம் தேர மாட்டான் சார், என்றைக்குமே தேரமாட்டான். நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க காரில் போனால் பங்களா இருக்குது கோட்டீஸ்வரம் அப்படின்னு, எல்லாருமே அன்ஃபிட்டு தான். ஒருத்தன் கூட அவன் வந்து ஒரு என்னன்னு சொல்கிறது, மோட்சன்னு கூட சொல்லக்கூடாது. கேட்டுங்க சார், ஏமாறாதே ஏமாற்றாதே. இங்கே வராது பாருங்க பாயிண்ட் கண்டன் அன்பர் நல்ல கேட்டுங்க. தீட்சை என்பது, தீட்சைன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? தீட்சைன்னாவே மலம் ஒழிப்புன்னு பேர் இருக்கு. தீட்சைன்னா அதுக்கு பேர் தமிழில் என்ன? அதுக்கு மலம் ஒழிப்பு. மலம் என்றால் என்ன? நம்மை ஆன்மாவை மறைத்து கொண்டிருக்கக்கூடிய ஆணவியம் இல்லை, ஆணவம், மாயை, கண்மம் என்பதை மும்மலம் என்று அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. நம்மளுடைய சமயத்தில் அதுக்கு பேர் என்ன? மும்மலங்கள். அதுக்கு பேர் மும்மலங்கள்னே பேர். அந்த மும்மலங்களை ஒழிப்பதற்கு பேர் தீட்சைன்னு பேர். அதை தான் அங்கே வந்து சமயத்தில் அதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்தது. ஆனால் அந்த மலங்களை ஒழிக்க முடியுமான்னா ஒழிக்க முடியாது. ஒழிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதை தான் சொல்கிறேன் நான், நிறைய இருக்குது. ஓ சன்மார்க்கத்திலேயே சூப்பர் ஆச்சுங்களா? அது இன்னொன்று ஆச்சா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆணவம் கண்மன் வரக்கூடாது, ஆணவம் லைனாக வரணும். ஆணவம் மாயை கண்மம் அப்படி தான் வரணும். முதல்ல ஆணவம், ரெண்டாவது மாயை, மூன்றாவது கண்மம். இதுக்கு பேர் மும்மலங்கள். எதை மறைத்து கொண்டிருப்பது? ஆன்மாவை மறைத்து கொண்டிருப்பது. வள்ளலார் வந்து என்ன எத்தனை மலம் சொல்கிறாரு? கரெக்ட். யார் சொன்னது? வெரி சூப்பர். வள்ளலார் என்ன சொல்கிறாரு? 5. 5 மலத்துக்கு என்ன பேர்? சூப்பர், கரெக்ட். மாயில் 3 வகை இருக்குது. மாயை, மாமாயை, பெருமாயை. ஏன் அதுக்கு 3 வச்சார்? மற்றவங்களாம் ஒன்று தான் சொன்னாங்க. வள்ளலார் வந்து 3ஆக பிரிக்கிறார். மாயை, மாமாயை, பெருமாயை. அது 3 தான் இந்த உடம்பை கட்டி கொடுத்தது. இந்த உடம்பை கட்டி கொடுக்குற வேலை இது யாருக்குன்னா மாயைக்கு. இந்த உடம்பு யார் கடவுள் பின்னி கொடுத்ததுன்னு நினச்சிங்களா?
மாயினால் கட்டி கொடுக்கப்பட்ட வாடகை வீடுன்னு பேர் இருக்குது. இது என்ன வீடு? குடிக்கூலின்னு அதுக்கு பேர். குடிக்கூலினா வாடகை வீடுன்னு அர்த்தம். நம்ம எதில் ஆன்மா போயிருக்கு? வாடகை வீட்டில் இருக்கோம். நம்ம எல்லாருமே வாடகை வீட்டில் இருக்கோம். அதாவது வாடகை வீடுனா மாயினால் கட்டி கொடுக்கப்பட்ட வீட்டுக்கு பேரும் வாடகை வீடு. இந்த வாடகை வீட்டுக்கு நீங்கள் என்ன வாடகை கொடுக்கணும்? டெய்லி போன மாதம் பேசணும் இல்லை? என்ன கொடுக்கணும் வாடகை? குடிக்கூலின்னு பேர். குடிக்கூலினா என்ன? சாப்பாடு. ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்கணும்? 3 வேலை கொடுக்கணும். ஒரு வேளை பிரேக் பண்ணிட்டா என்ன ஆகும்? வாத பித்த சிலோத்துமங்களை போட்டு பெண்டு எடுத்துரும். கை வலிக்குது, கால் வலிக்குது, தயிர் வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குது, நோய் வருதுன்னெலாம் போயிடுவீங்க. அது கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா தான் நிம்மதியாக இருப்பீங்க. அந்த அளவுக்கு அது வாடகை கொடுக்கணும்னா உங்களை பெண்டு எடுத்துரும். அது பெண்டு எடுத்தது எது? வாத பித்த சிலோத்துமங்கள்னு பேர். அது எடுத்துரும். அப்போது ஐமலங்கன்னா ஐயா சொல்லிட்டாரு. இவர் தீட்சை கேட்டார். தீட்சை என்னென்னா மலம் ஒழிப்பதுக்கு பேர் தீட்சை. தீட்சை யார் மலம் ஒழிக்கிறாங்களோ அவங்க தீட்சை ஒழிப்பதற்கு சமமானவர்கள். ஆனால் சன்மார்க்கத்தில் தீட்சை இருக்குன்னா கிடையாது. அதுக்கு வள்ளலார் தெளிவாக உரைநடை பகுதியில் எழுதுறாரு. அப்போ தீட்சை ஒழிப்பது அப்படின்னா இன்னொருத்தங்கிட்ட காசு கொடுத்து போய் தீட்சை ஒழிக்குதுன்னா, ஆமாம் இருக்காங்க, தெரியும் நமக்கு. ஆச்சுங்களா? அப்போ தீட்சை சாகாத இருக்கிறவன் தீட்சை கொடுக்கலாம் சார், அப்படி கூட வச்சுங்க. மரணத்தை வென்றவனுக்கு அந்த தகுதி இருக்குன்னு வச்சுங்க. மரணத்தை வென்றவன் அந்த நாட்டில் யார் இருக்கான்? ஒரே ஒரு ஆள் தான் இருக்கார். யமதர்மன் தான் உயிரை வாங்குறாள். நீ போய் அப்பா என்னப்பா? வள்ளலார் ஒருத்தர் தான். நோவாது நோன்பெனை போல் நோற்றவரும் சாகா வரம் எனை போல் சார்ந்தவரும் தேவானின் பேரருளை என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலார் சற்றே நீ அறை. வள்ளலார் கேட்டார் கேள்வி. என்ன மாதிரி இந்த உலகத்தில் எவனா வந்தால் கொண்டாந்து காட்டுன்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி வள்ளலாருக்கு முன்னாடி நிறைய பேர் கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க, கடலுக்குள்ளே போயிட்டாங்க, வானத்துக்குள்ளே போயிட்டாங்க, நீருக்குள்ளே போயிட்டாங்க, பூமிக்குள்ளே போயிட்டாங்க. அப்படிலாம் கதைகள் நிறைய இருக்குது. படிச்சிருக்குமா? பார்க்கடையில் போய் படுத்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார்? அதுக்கு பாடலில் கொண்டு வர்றாருல, வானகத்தி வையகத்தி மற்றகத்தி உமது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையென மதித்து மயங்காதி. அப்புறம் என்ன வாழ்க்கை? உருமரண வாதனையை தவிர்த்த வாழ்க்கையதே வாழ்க்கை என மதித்ததனை பெறவே செய்யகத்தே விரும்பி இங்கே வந்துடுமின். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் வானத்தில் கலந்தவங்க பேர் தெரியும் உங்களுக்கெல்லாம். வையத்தில் கலந்தவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 பூதங்களில் கலந்தவர்கள்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்ன? இந்த உலகத்தில் எத்தனை பூதங்கள் இருக்கு? 5 பூதங்கள் இருக்குது. 5 பூதங்களில் கலந்தவர்கள் இன்றும் உள்ளார்கள். நீர்ந்த கலந்த சித்தர்கள் இருக்காங்க. பூமியில் போனவங்க சமாதி அடைஞ்சவர்கள்லாம் இருக்கா. அதுக்கு பேர் சமாதின்னு பேர். ஜீவ சமாதின்னு சொல்கிறீங்கள, ஒரு உயிரோடவே உள்ளே இருக்கிறவங்களாம் இருக்கான் பூமிக்குள்ள. அதுக்கு பேர் ஜீவ சமாதின்னு பேர். இப்போ செத்தவனையும் ஜீவ சமாதின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ உயிரோட வச்சவனுக்கு பேர் தான் ஜீவ சமாதி. அதுக்கு பேர் ஜீவன் பேர். ஜீவன் தான் வெளியே போகாது. அதை உள்ளே வச்சு அப்படியே அவங்கள உட்கார வச்சு மூடிடுவாங்க. அது ஒரு 100, 200, 500 ஆண்டு வரையும் இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபிறப்பு எடுக்கும். அதுக்கு பேர் ஜீவ சமாதின்னு பேர். நீரில் இருக்கிறவன் இருக்கான், நிலத்தில் இருவருக்கு இருக்கான், அடுத்தது அக்னியில் இருக்கிறவன் இருக்கான், காற்றுலையும் இருக்கான். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? வானத்தில் இருக்கிறவன் இருக்கான். புரியுதுங்களா? 5 பூதங்களில் கலந்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அருளில் கலந்தவர்கள் யாரும் இல்லை. பூதங்களில் கலந்தவங்க பூரா பிறப்பெடுப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்க சார், எந்த சித்திரம் தான் தெரியும். அதனால் பூதங்களில் கலந்தவர்கள் மீண்டும் பிறப்பெடுப்பார்கள். மீண்டும் பிறப்பெடுத்து மரணமெலா பெருவாழ் வாழ்வதற்கு வரக்கூடிய தகுதியை பெறுவார்கள்.
அதுக்கு மேல் கொண்டு தான் சொன்னார். அதனால தான் வள்ளலார் சொன்னாருங்க, வானகத்தீர் வையகத்தீர் மற்ற கத்தீர் அது வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கை என மதித்து மயங்காதீர். அது ஒரு வாழ்க்கை இல்லடான்னு, அது ஒரு வாழ்க்கை அல்ல. மறுபடியும் அவங்க உங்களை மாதிரி பிறப்பெடுத்து தான் வரணும். அதனால் நீங்கள் அதில் போய் கலக்கிறதுக்கு ஆசைப்படாதீங்க. அதுக்கு பேர் முக்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன? வள்ளலாருங்க என்ன சொல்கிறார்? முக்தி என்பது 300 சாதனம். அது சாதனமே தவிர சாத்தியம் அல்ல. முக்தி என்பது 300 சாதனம். சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். சித்தி பெறுவர்கள் தான் இறைவனோட கலக்க முடியும். அதுலேயும் என்ன சித்தி தெரியுமா? 3 சித்தி இருக்குது. அதில் சித்தி உடனே சித்தி பெற்று மாயாஜாலம் வேலை வந்தால் கிடைக்காது. 600 சித்துக்கள் 64 கோடின்னார் வள்ளலார். எத்தனை கோடி? 647 கோடின்னு பேர். 600 சித்துக்கள் 647 கோடி. இது அத்தனை சித்துக்கள் கைவர பெற்றவர் வள்ளலார். ஒரு சித்தை கூட அவர் யூஸ் பண்ணல. புரியுதுங்களா? செத்தவங்களை எழுப்புற சக்தி யாருக்கு வந்த? வள்ளலாருக்கு வந்துச்சு. செத்தார் எடுவார் என்று கைத்தாளம் போடுன்னார். அப்போ அப்படியா? ஆமாம், அடுத்த நாள் வச்சுக்கலாம். இன்னொன்று இப்போ சொல்லிடுறேன். சித்து சொன்னீங்கல்ல, சித்தி பெற்றவெல்லாம் உடனே கடவுள் கூப்பிட்டுக்க மாட்டார். அதில் 3 சித்தி இருக்குது. சித்திக்குள்ளே 3 இருக்குது. கரும சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. தேகத்தில் 3 தேகம் இருக்குது. சொத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். இன்பத்தில் 3 இன்பம் இருக்குது. இம்மை இன்ப வாழ்வு, வறுமை இன்ப வாழ்வு, பேரின்ப வாழ்வு. ஒன்றும் 3. இந்த 3 சேர்ந்து தான் ஒன்றா வரணும். அதனால தான் அதுக்கு பேர் முத்தேக சித்தின்னு பேர் வச்சார் வள்ளலார். அதுக்கு பேர் என்ன? முத்தேக சித்தி. இந்த 3 சித்திகளும் ஒருங்கே கைவர பெற்றால் மட்டும்தான் இறைவனுடைய அருளாற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இறைவன் உங்களை தேடி வருவார். அது வெளியே நீங்கள் என்ன பண்ணோம்? இறைவனை தேடிக்கொண்டே இருக்கணும். இறைவனிடத்தை தொடர்பு வச்சு கொண்டே இருக்கணும். நீங்கள் இறைவனிடத்தில் யாராவது தொடர்பு வச்சுட்டுருக்கீங்களா சார்? இது வெளியும் தைரியமாக சொல்லுங்கள். எந்த நேரம் அப்படியா சொல்கிறாரு? இறைவனை இடைவிடாது தொடர்புன்னாரு. கரண ஒழுக்கத்தில் அதுக்கு பேர் என்ன? மனத்தை எங்கே கொண்டு வைக்க சொன்னார்? அது எவ்வளோ நேரம் வைக்க முடியும்? இரவு பகல். சாப்பிட்றீங்களா சாப்பிட்லையா? சாப்பிடும்போது மற்ற வச்சுருக்கீங்களா? வாங்கி படிச்சிருக்காரு. மலஜலம் கழிக்கின்ற நேரம் மட்டும் இறைவனை நினைக்கூடாதுன்னு சொல்கிறாரு. ஏன் மலஜலம் வரணும்? மலஜலம் வந்தால் என்ன வரும்னார் வள்ளலார்? மரணம் வரும்ட்டார். உங்களுக்கு மலஜலம் வருகின்ற வரையில் மரணம் வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு பயிற்சி தான் தேவை. ஆகாரம் அறை, மைத்துன வீசம், தூக்க அரைக்கால், பயம் 0. இந்த 4 நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடிச்சு கடைசியில் உங்களுக்கு என்ன வரணும்? மலம் என்பது வரக்கூடாது, சிறுநீர் என்பது வரக்கூடாது, வேர்வை என்பது வரக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதான் இறைவன் உங்களை கொஞ்சம் திரும்பி பார்ப்பார். அதுக்கப்புறம் அதிகமாக பார்ப்பாரா பார்க்காலும் உங்களுடைய செய்கையை பொறுத்து. அதனால தான் வள்ளலார் சொன்னார், ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழி. காரமும் மிகுப்புளி சாரமும் கைப்போடே உப்போடே கசப்போடே கூட்டி, ஊரமுது உண்டு நீ ஒழியாதே அந்தோ, ஆரமுது உண்டு என்னோடு ஆடேடி பந்து, அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து ஆச்சுங்களா? அப்போது ஆரமுது வேறு, ஊரமுது வேறு. அதிலே சொல்கிறல்ல, ஊரமுது உண்டு நீ ஒழியாதே. ஊரமுது என்ன? நம்ம உண்ணக்கூடிய உணவு. ஆரமுது யார் கொடுக்கறது? இறைவன் கொடுக்கறது. ஊரமுது எங்கே வாங்குறீங்க? இங்கே வாங்குறீங்க, உலகத்தில் வாங்குறீங்க. அது யார் ரூபத்திலேயாவது கிடைக்கும்.
இப்போ இன்றைக்கி பாரு தர்மசாலையில் போனால் கிடைக்கும், அங்கே போனால் கிடைக்கும், எங்கே போனாலும் இன்றைக்கி கிடைக்கும் ஊரமுது. ஆனால் ஆரமுது எங்கே போனாலும் கிடைக்குமா? ஆ இன்னொன்று சொன்னார் தெரியுங்களா? சோற்றாசை ஓடு காம சேற்றாசை படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படுனார். சாதாரணமாக வர மாட்டாராம், சர்வ சாதாரணமாக வந்து உங்களை கூட்டிகிட்டு போவார். அவனை வாடா, சோற்றாசையோடு காம சேற்றாசை படுவாரை துணிந்து கொள்ள கூற்றாசைப்படும். அப்போது இந்த உடம்பை அழிக்கக்கூடியது எதுவோ அதை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது. அது எதுவாக இருந்தாலும் வள்ளலார் பட்டியல் போட்டு சொல்லிட்டார். அதுக்கு பேர் தான் என்ன வச்சார்? உணவுக்கு 2 பேர் வச்சார். குறிச்சிடலாம். புழுக்கின்ற உணவு, புழுக்காத உணவுன்னு பேர் வச்சார். ஒன்று புழுக்கின்ற உணவு, இன்னொன்று புழுக்காத உணவு. அப்போ வாங்க. ஆச்சுங்களா? புழுக்கின்ற உணவு, புழுக்காத உணவு. புழுக்கின்ற உணவுன்னா எது சார்? மழை வரக்கூடியது பூரா புழுக்கின்ற உணவு. சாப்பிட்றது பூரா மலமாக வருது இல்லை, அதுக்கு பேர் புழுக்கின்ற உணவு. சாப்பிட்டா மலம் வரும். புழுக்காத உணவு சாப்பிட்டா மலம் வராது. அப்போ புழுக்காத உணவுக்கு ஒரு பட்டியல் போட்டார் வள்ளலார். என்ன பட்டியல் போட்டார்? சர்க்கரை, தேன், அயசந்தூரம், தாமர பஸ்பம், கற்கண்டு இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அப்படியே வைப்ரேட் ஆகிடும், மலம் வராது. இப்போ அவர் சொன்ன லிஸ்ட்டு பூரா எத்தனை காலம் பூமியில் பதிச்சாலும் கெட்டு போகாது. உண்மையான சுத்தமான தேன் கிடையாது, சுத்தமான சர்க்கரை கிடையாது, சுத்தமான வெல்லம் கிடையாது, சுத்தமான கற்கண்டு கிடையாது. பூமியில் இப்போ இருக்க அது உன்னுடைய பவர் அதிகமாகுமே தவிர குறையாது. அதுக்கு பேர் புழுக்காத உணவு. அதை நம்ம பயிற்சி எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்காக நம்ம நிறைய பேர் நம்ம சன்மார்க்க அன்பர்கள் என்ன பண்ண வள்ளலார் சொன்னாருன்னு திடீர்னு இந்த சாப்பாடு நிறுத்திட்டு அவன் அதை சாப்பிடுவான், சீக்கிரம் மண்டே போடுவான். அதாவது இன்னும் அதை சாப்பிடாதா கூட கொஞ்ச நாள் நீடிச்சிருப்பான். அவனுக்கு வெறி. வள்ளலார் சொல்லிட்டானே, இவன் பட்ட கரிசலாங்கண்ணி தூதுவளை வல்லாரன் அப்படி தான் வள்ளலார் சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்ணுவான்? ஆடு மேய்கிற மாதிரி தின்னுவான் சார். அப்புறம் என்ன எனக்கு சூட் ஆகிடுச்சு, உடம்பாயிடுச்சு, அது போச்சு இது போச்சுன்னு எல்லாம் விட்டியா போச்சு, சீக்கிரம் செத்து போயிட்டான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சாரு. உடம்பு ஏற்றுக்கிற அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பழகும். உடம்பு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு எடுத்தோடனே ஒரு குழந்தைக்கு சோறு போட்டால் இருக்குமா? பிறந்த குழந்தைக்கு அதுக்கு என்ன கொடுக்கணும்? முதல்ல அந்த பால் வெளிப்பாலா? தாய்ப்பால். அப்போ இந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை உயிர் வாழ்வதற்குண்டான ஒரு பரிசுத்தமான பாலை வெளியில் உற்பத்தி செய்யாத அந்த ஒரு பெண்ணினுடைய தாய்கிட்டேயே உற்பத்தி செய்கிறார்ல ஆண்டவர். அதுக்கு பேர் பரிசுத்தமான பால். அந்த பாலை கொடுத்தாதான் அந்த குழந்தை நிலைக்கும். நீங்கள் உடனே பிறந்த உடனே பால் இல்லை போய் கடையில் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சீக்கிரம் செத்து போயிடும். அதுபோல் நாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி எடுக்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ஒரு நாளைக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சாப்பிட்டு போடாங்க. ஃபஸ்ட்டு தலையை கூட சாப்பிட்லாம். ஒரு 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 4 இலை 5 இலை முதல் சாப்பிடுங்க. அதில் உங்கள் உடம்பு பதில் சொல்லும். நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அது அதே உங்களுக்கு பதில் சொல்லுது. உடம்பு சொல்லும் அதில் ஹீட் அதிகமாகுதா, இல்லை கூலிங் அதிகமாகுதா, அதில் எல்லாம் வயிற்று கடுப்பு வருதா, இல்லை மலச்சிக்கல் வருதா, இல்லை பசி எடுக்காமல் இருக்கா, இது மாதிரி வரும். இது கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டிங்கன்னா அதில் எதுவுமே இல்லாத நார்மலாக இருக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்துங்க. அதுக்காக அதிகமாக சாப்பிட ஒரு ஸ்பூனுக்கு மேலே போகக்கூடாது. முதல்ல 1/4 ஸ்பூன் சாப்பிடுங்க. அது 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா 1/2 ஸ்பூன் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்பு செட் ஆகிடுச்சுன்னா 1 ஸ்பூன் சாப்பிட்டுவாங்க. ஆனால் கரிசாலை என்ன சொல்கிறாரு? உடம்பை பொன் போல பாதுகாக்கணும்னு எழுதுகிறாரு. அவசியம் சன்மார்க்கம் சாப்பிட்ணும், ஆனால் ஆடு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடணும். அதே மாதிரி தூதுவளை, வல்லாரை, பொன்னாங்கண்ணி இதெல்லாம் ஒரு லிமிட்டு. இன்னொன்று அதுக்கு நமக்கு இன்னொரு பக்கம் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணணும்? எடுத்தோடனே பவுடர் கூட சாப்பிடாதீங்க. முதல்ல கரிசலாங்கண்ணி கீரையை துவையல் பண்ணி சாப்பிடுங்கன்றாரு. அது கொஞ்சம் பயிற்சிக்கு வந்துடும். ஒரு இட்லி வைக்கிறீங்க, இட்லிக்கு சட்னி, புதினா சட்னி வைக்கிற மாதிரி துவையல் பண்ணிங்க. இல்லை பருப்பில் போட்டு சாப்பிடுங்க.
இதை கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டீங்கன்னா உங்கள் உடம்பு அதுக்கு ஒத்துட்டு வந்துடும். எதை நீங்கள் அதிகமாக பழகுறீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாறிடும். இன்னைக்கு தண்ணி போடுறவங்கிட்ட போய் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டா பண்ணிடுவான், கடைசியில் அதுலேயே மூழ்கிடுவான், பழகிடும் அது. சிகரெட்டு குடிக்கிறவன் அதே மாதிரி. என்னங்கண்ணா? புளியாரிக்கிறது சாப்பிடலாம். எல்லாமே நீங்கள் துவையல் பண்ணி சாப்பிடுங்க முதல்ல. அதில் வந்து உங்களுக்கு பயிற்சி நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜீரண சக்தி ஆகும், மலச்சிக்கல் வராது, அதே மாதிரி அறிவு வந்து விருத்தி ஆகும். இது எல்லாமே இந்த உடம்புக்குள்ளே மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் வள்ளலார் சொன்ன மூலிகையில் அவ்வளோ உண்மை இருக்குது. இதெல்லாம் நமக்கு அறிவு விருத்திக்கும் அறிவு தெளிவுக்கும் மூலிகை. இப்போ நான் சொன்னால் கூட நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு அறிவு தானாக வரும். அந்த அறிவு உற்பத்தி ஆகிறதுக்கு காரணம் இந்த மூலிகைலாம். ஆமாம். அதனால் நீங்கள் நான்லாம் வந்து ஒரு பல ஆண்டுகளாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதெல்லாம் சாப்பிட்டதுனால தான் எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, நான் நிறைய நண்பர்களை பார்த்துருக்கேன். அவன் ஆடு மாடு தின்ற மாதிரி தின்னுவாங்க. சீக்கிரம் செத்து போயிட்டாங்க சார் நிறைய பேர். என் கூட இருந்தவங்களே நான் பார்த்தா பரிதாபப்படுவேன். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்க. நேரம் ஆயிடுச்சு. அருமையாக இருக்கும். சாப்பிடலாம். அது வந்து உங்களுக்கு ஒரிஜினலாக கிடைக்குமா என்பது சந்தேகம். அது ஒரிஜினல் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அது ஆளுக்கு நான் முக்கூட்டு சொன்னேன்னு நம்ம ஆளுக்கு பெயர் வச்சுட்டாங்க. ஆனால் வள்ளலார் முக்கூட்டு சொன்னோன்னு எங்கேயுமே எழுதலை. சொல்லுங்கள் சார். பெருவழியில் கட்டடம் கட்டுறது பற்றி பல சன்மார்க்கங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, பேசினாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அறிக்கை விட்டாங்க. நீங்கள் அதை பற்றி எதுவும் இப்போ நான் கேட்குறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எனக்கு கேட்டாங்க எல்லாரும், நண்பர் கேட்குறாங்க. உங்களுடைய கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. கரெக்ட். இல்லை கரெக்ட். அது இன்னும் நியாயமான கேள்வி. ஏன்னா இவ்வளோ தூரம் நீங்கள் சன்மார்க்கத்தை பேசுகிறீங்க, வள்ளலாரை பற்றி பேசுகிறீங்க, எல்லா இடத்துக்கும் போகிறீங்க வரீங்க. ஆனால் இங்கே ஒரு குரூப் வந்து சர்வதேச மையம் வேணுன்னுது, ஒரு குரூப் வந்து சர்வதேச மையம் வேண்டான்னுது, ஒரு குரூப் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்குது, ஒரு குரூப் வந்து கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுது. இது உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கேட்குறீங்க. வள்ளலார் என்ன சொல்கிறாருன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கலாம். வள்ளலார் என்ன சொன்னார், சன்மார்க்க சங்கத்தை யாருக்கிட்டுமே அவர் பொறுப்பை ஒப்படைக்கலை. அதை தான் சொல்கிறேன். வள்ளலார் வந்து சன்மார்க்க சங்கத்தை யார் பொறுப்புலையும் ஒப்படைக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு, நானே சன்மார்க்கம் நடத்துகிறேன், நம்பெருமான் தானே எனக்கு தழித்து சொல்கிறாரா. இறைவன் வந்து என்கிட்ட கொடுத்தாரு, இந்த சன்மார்க்க சங்கத்தை நான் தான் நடத்துகிறேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா போதும், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதையும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிற வேலையை விட்டுட்டு இல்லாத வேலைக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ என்ன பொறுத்தளவு என்னென்னா, இவ்வளோ தூரம் 1872 சபையை கட்டி அந்த சபைக்கு உண்டான வழிமுறைகளை சொல்லி, இந்த வழிமுறைகளுக்குண்டான வாழ்க்கை முறைகளை சொல்லி, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எல்லா விஷயங்களையும் தெளிவாக எழுதி, அதுக்கு மேல் கொண்டு தானும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும் என்ற பெருங்கருணையோடு திருவருட்பாவை எழுதி வச்சுருக்காரு. ஆச்சுங்களா? எழுதி வச்சிட்ட பிறகு நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அவர் வேலையை அவர் பண்ணிகிட்டே இருப்பார். அவருக்கு தெரியும் எல்லா வேலையும் எதாவது செய்யணும்னு. ஆனால் அதுக்கு ஒரு தூண்டுகோல் வேணும் இல்லை. அப்போ மனிதனை பிடிச்சி தான் தூண்டுகோல் பண்ணுவார். அது ஞாபகம் வச்சுங்க. அவரே செய்வார்னா அவர் எப்படி தனியாக ரூபம் எடுத்து வருவாரா? ஏதோ ஒரு உயரோட கதிர்வேல் மாதிரியோ இல்லை ஒரு மாதிரியோ அவர் மாதிரியா ஒருத்தர் தூண்டு விட்டு ஏதாவது ஒரு வேலையை பண்ணுவார். ஆனால் இப்படியும் பண்ணுவார், அப்படியும் பண்ணுவார். கடைசியில் நேர்வழியில் கொண்டு போவார். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. இப்போது எதிர்க்கிறவனு நம்ம ஆள் தான், சப்போர்ட் பண்ணுறவன் நம்ம ஆள் தான். ஆனால் நம்ம எதில் சார்ந்திருக்குமோ அதை பெருமையாக நினைப்போம், எது சார்லையோ அதை வந்து குறை சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது நான் வந்து ஒரு தலைபட்சமாக போயிட்டால் என்ன ஆகும், எனக்கு ஆப்போசிட் ஆளையும் எனக்கு திட்டுவான். இவன் கதிர்வேலை இவ்வளோ நேரம் மேடையாக பேசினாயா, கடைசியில் உதவாக்காரங்கிட்ட போய் சேர்ந்துட்டானே சொல்லுவாங்க. நான் இந்த பக்கம் வந்து பேசினேன் அவன் சொல்லுவான். புரியுதுங்களா? அதனால் என்னுடைய கருத்து, திருவருள் எப்படி காரியப்படுமோ அப்படி காரியப்படும். இதே வேலையை எனக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு வள்ளலார் என்கிட்ட ஒரு வேலையை. சத்திய ஞான சபையில்
உருவ வழிபாடு பண்ணி அங்கே வந்து எல்லா தப்புகளும் செய்துக்கிட்டு இருந்த நேரத்தில் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி என்கிட்ட கொடுத்து அந்த தீட்சிதர்கிட்ட இருக்கக்கூடிய சபேசன தீட்சிதர்கிட்ட இருக்கக்கூடிய சாவியை நான் பிடுங்கி நான் தர்மசாலையில் கொண்டு போய் கொடுத்து பெரிய போராட்டம் பண்ணவனு நான் தான். வள்ளலார் கொள்கைக்கு நேர்மாறாக உள்ள நடந்தது. அப்போ சிவலிங்க பூசை உள்ளே நடந்துகிட்டு இருந்தது. அந்த பூசையெல்லாம் நடத்திட்டு இருப்பாடு தான் டோரை திறப்பாங்க ஆச்சுங்களா. இப்போ கிடையாது. அப்போ போராடி அதில் வந்து வெற்றியும் பெற்று அப்போ வடலூர் ஆளுங்க பூரா உண்மை தெரியாமல் என்னை அடிக்க வந்துட்டானுங்க சார் எல்லாரும். என்னை திட்டம் போட்டு என்னை கொலை பண்ணுறதுக்கு ஆளுங்க அன்னைக்கே இருந்தாங்க, இன்றைக்கி இருக்காங்க. நான் அதை பற்றிலாம் நான் கவலைப்படவே மாட்டேன் ஆச்சுங்களா. அப்போ இது நடந்தது. அப்போ வந்து அறநிலைத்துறை அமைச்சர் வீரப்பாப்போ அவருக்கு செய்தி போய் அதுக்கப்புறம் வந்து பல விஷயங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் வள்ளலார் கொள்கைகள் எது உண்மையோ அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேறு 72 வயதுக்கு மேல் உள்ளவர்களும் 12 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் சபைக்கு போகணும்னு வள்ளலார் எழுதி வச்சுருக்காரு. ஆனால் அங்கே உள்ளே போனவன் யார்? திருமணம் செய்து இல்லற நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆள் தான் உள்ளே இருந்தான். அப்போ அவனுக்கு 30 வயசு 35 வயசு. இப்போ என் வயசு இருக்கும். அப்போ அது மாதிரி காலகட்டத்தில் இதனெல்லாம் எனக்கு ஒரு வெறி வந்தது. அப்போ யாருமே தமிழகத்தில் எதிர்ப்பு. இன்றைக்கி சாவி வாங்கினாங்க, கேஸ் போட்டாங்க, சாவி வந்தாச்சு, இன்றைக்கி உள்ள பெரியவர் உட்காந்துருக்காரு. ஆனால் அன்னைக்கு நடந்த சம்பவங்கள் யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? நான் மேடையில் சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன். என்னை அன்னைக்கு பயன்படுத்தினார் வள்ளலார். எனக்கு அந்த ஊக்கம் ஆக்கம் கொடுத்தாரு. நான் வேலை செஞ்சேன். இன்றைக்கி ஒருக்கமாக உட்காந்துக்கிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தேன், செஞ்சிட்ருக்கேன். அது காலத்தின் கட்டாய மாற்றங்கள் வரும்போது மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் சன்மார்க்கத்தை நடத்தி கொண்டு இருப்பவர் யார்? வள்ளலார். அதனால தான் யாருக்கிட்டுமே பொறுப்பு ஒப்படைக்கலை. இப்போ நம்ம ஆளும் கூட நிறைய கேட்பானுங்க, தர்மசாலையை நாளைக்கே நம்ம கைக்கு வரணுன்னு வாங்க ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு தர்மசாலை நான் விடமாட்டேன்னு வாங்க இன்னொரு குரூப்பு, அறநிலைத்துறையை வெளியே போகணுவாங்க ஒரு குரூப்பு, இன்னொரு குரூப்பு அறநிலைத்துறை அங்கே தான் இருக்குன்னு ஒரு குரூப்பு. அது இப்படி பல கோணங்கள் இருக்குது. ஏன்னா ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 60-70 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே வந்து வடலூர் பெருவெளியில் வரி கட்ட முடியாமல் கடைசியில் வந்து பெரிய தொல்லைக்கு ஆளாச்சு இதே சபை சாலையெல்லாம். அப்போ தான் அறநிலைத்துறையை அதை கையகப்படுத்துது. இது அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டாக்கா அது வரி கட்ட வேண்டிய பிரச்சனை இல்லை, அவங்க நிர்வாகம் பண்ணிக்கிட்டால் அப்போல்லாம் பணம் வரவெல்லாம் கிடையாது தர்மசாலைக்கு. இன்றைக்கி வருது. அன்றைக்கெல்லாம் காய்கறிகள் வரும், அரிசி பருப்பு வரும், பணமெல்லாம் வராது. அந்த காலத்தில் வரி கட்டுறதுக்கு பணம் இல்லை. 80 பாணி இடத்துக்கு அதுக்குள்ளே லோக்கல் ஆளுங்க நிறைய பேர் வந்து பிளாட் போட்டு தான் விற்றுட்டான். அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? பிளாட் போட்ட இடத்த அந்த பஸ் நிற்கிது பாருங்கள், தைப்பூசோட வர அப்போ வந்து ஓரநடிகள் அறநிலைத்துறை அறங்காவலராக இருக்கார். அவர் என்னாச்சு, எனக்கு ஃபோன் பண்ணுறார் ஈரோட்டில். அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது, லேண்ட்லைனு. ஐயா அந்த பஸ் நிற்கிற இடமெல்லாம் பிளாட் போட்டாங்க, விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னு என்கிட்ட ஃபோன் பண்ணுறாரு. அப்போ எனக்கு ஒரு 30-35 வயசு. நைட்டோட நைட்டாக வந்து இங்கே ஆளுங்களாம் எனக்கு செட்டப் பண்ணி வச்சுருப்பேன். நான் வடலூரில் நானும் ஒரு ரவுடி செட்டை வச்சுருந்தேன். அப்போ வந்தோடனே காலையில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி பொழுது வெடிகிறதுக்குள்ளே ஒரு கல் கூட இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் காசு கொடுத்து என்னென்ன வேணுமோ போய் என்ன பண்ணிவிட்டு வந்து அந்த கல்லை தூக்கி போடுங்கன்ட்டேன். எல்லாத்தையும் பிடிங்கி போட்டானுங்க. தைப்பூசுக்கு பஸ் நிற்கிது இல்லை, அந்த இடத்துல பிளாட் போட்டானுங்க. கல்லே நட்டாச்சு. இதெல்லாம் யாருக்கு தெரியும்? எல்லாம் பிடிங்கி போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி தான் இதெல்லாம் வித்துட்டுது. அதுக்கு முன்னாடி அறநிலைத்துறை வர்றதுக்கு முன்னாடியே மற்ற இடமெல்லாம் எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இருக்குதுன்றாங்க இடம். அப்போது இதெல்லாம் தெரியும். அதை என்ன பண்ணுறாங்க, ஆளாலும் கொண்டு வந்து பேசுவாங்க. ஆனால் அன்னைக்கு நடந்த விஷயம்லாம் தெரியாது. இப்போ அந்த 7.5 ஏக்கராவை என்னவோ வருந்த சபேசங்கிட்ட இருக்குது. பிளாட் போட அவர் கரையுமே பண்ணி வச்சுக்கிட்டாரு. வாடகை விட்டுட்ருக்காரு. தெரியுமில்ல, குளத்துக்கு கிழக்க ஞான சபை கிழக்கு இருக்கிற இடம் அது ஐயருது சபேசன். ஏன் அதை போய் இவங்க காலி பண்ண சொல்லலாமில்ல? அது அறநிலைத்துறை அது வந்து அதை ஆக்கிரமிப்பு பண்ண சொல்லலை. அவங்க சொல்லலை. அப்பயே வந்து டிசிச்சார்ஜ் சொல்லி பணம் கொடுத்து சொந்தமாக கரையம் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. இப்படி போராட்டம் பண்ணுறவங்க அதை போய் எடுக்க சொல்லலாமில்ல? குளத்துக்கு மேற்கு கிழக்கு தெரியுமில்ல உங்களுக்கு? இந்த குளத்துக்கு கிழக்கு இருக்கிற இடமெல்லாம் தர்மசாலை ரோடு இருக்குல்ல, அதில் அந்த பக்கத்தில் இருந்து பூரா அந்த ஐயர் இடம். அது வடலூர் பெருவெளிக்கு சொந்தமான இடம்.
அதனால் அப்பயே கிரைம் பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கு அவர்கிட்ட போய் போராட்டம் பண்ணியிருக்கேன் நான். அவன் கேஸ் போட்டு ஹைகோர்ட் வரையும் போயிருக்கோம்னா கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. எதுக்கு சொல்ல வரேன், நான் எல்லாத்தையும் வளர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் நடக்கும். இது கேஸ் முடியல, சில விஷயங்களை வந்து அதாவது அது போன செய்தி. அது வந்து கலெக்டர்கிட்ட ஆர்டர் போட்டு அதாவது ஆக்கிரம் பண்ண இடங்களெல்லாம் எல்லாத்தையும் சுத்தமாக நீக்கிட்டு இருப்பாடு சர்வதேச மையம் கட்டலாம் அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. அப்போ கலெக்டர் வந்து எல்லாம் பார்த்தாரு. ஞான சபையை ஒட்டி அந்த வெளியில் இருக்க கடையெல்லாம் கொஞ்சம் இடிச்சிருக்காங்க, வெளியில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வடலூர் பிரிவில் சர்வதேச மையம் அமைக்கக்கூடாது, வேறு இடத்துல தான் அமைக்கணும், ஆக்கிரம் பண்ணான்னு ஒரு கேஸ் மறுபடியும் வந்துச்சு. போன வாரத்துக்கு முன்னாடி அந்த கேஸ் என்ன சொல்லுதுன்னா, வடலூருக்கு பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இடம் வாங்கியிருக்காங்க. அது ஒரு 4-5 ஏக்கரா இருக்கும் போல் இருக்குது. அதில் வந்து முதியோர் இல்லம் வேறு ஒன்றும் வந்து சில கட்டடங்கள்லாம் அதில் கட்டுங்க, இதில் கட்டுறதுக்கு பின்னாடி பார்த்துக்கலான்னு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்தது அங்கே வேலை ஆரம்பிக்க போகிறாங்க. அது ஜனங்க ஏதாவது உள்ளே போய் கீழே விழக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க. அதுதான் அது தீர்ப்பு மாறி மாறி வருத்துமா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தெரியும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து அதுக்கு உறுதி சொல்ல முடியாது. ஆமாம், சரி, ரொம்ப இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு, 6 ஆயிடுச்சுல்ல. சரி, இதுவரையில் நீ பொறுமையாக நிதானமாக இருந்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் அழியா போல் அருளையும் கொடுத்து வாழ்வாங்க வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழிக்காது திருவருட்பாவை நன்கு படித்து உணர்ந்து அதன் வழியில் செல்வதற்குண்டான வழிவகையில் நடந்து செல்லுங்கள். இறைவன் உங்களுக்கு அருள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார். அதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வர சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லன நகர்த்திக்கிட்டே வாங்க. இறைவன் திருவருளை வாரி வழங்குவார் என்று கூறிக்கொண்டு எனது சரி, இல்லை இல்லை சரி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழும் கண்ணீரதனார் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று என்னுரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்பின் உலகியலி மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன். பொச்சவையில் சிற்றவையில் புகும் தருணம் இதுவே, புகும் தருணம் இதுவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.